அலார்மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோடைய பிரசிடெண்ட்டாக மறுபடியும் ஆயிட்டார். இன்றைக்கி தான் பதவியேற்பு விழா அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அவர் பிரசிடெண்ட்டாக பதவியை ஏற்றுட்டார். ஜேம்ஸ் டேவிட் வான்ஸ் அப்படிங்கிறவர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றிருக்கிறாரு. சரி, தன்னுடைய 78வது வயதில் மீண்டும் பிரசிடெண்ட்டாக ஆயிருக்கிறாரு. கவர்மெண்ட் இனிமேல் எந்தவித சென்சார்ஷிப் அதுவுமே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். தெரில, சோசியல் மீடியாவில் என்ன வேணாலும் பேசலாம் போல இருக்குது. இது வரைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சென்சார்ஷிப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி அவர் கொடுத்துருக்கிறாரு. விச் இஸ் ரியலி கிரேட்டு. பட் ஆனால் பீப்புளோடைய மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தெரில அது எப்படி கொண்டு போய் விடுன்னு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது கூட சேர்த்து அஃபிஷியலாக 2 ஜெண்டர் தான் அலோவ் பண்ணுவோம். ஒன்று மேலு ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய நாட்டினுடைய அந்த கரண்ட் நீடு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிதலாக இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணார், அது இல்லாமல் வேறு என்னென்ன பாலிசிஸ் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக எமர்ஜென்சி பேசிஸில் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். 2 ஆர்டர்லாம், அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதிரடியாக 2 எக்ஸிக்யூட்டிவ் எமர்ஜென்சி ஆர்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று இல்லீகல் இமிக்ரேஷன், அதாவது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு டைட்டிலை மாற்றி அங்கே யூஎஸ் ட்ரூப்பை டிப்ளாய் பண்ணி இல்லீகல் இமிக்ரேஷனை கம்ப்ளீட்டாக பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு எமர்ஜென்சி ஆர்டராக பாஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமி, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக அவங்களுடைய டொமஸ்டிக் ஆயில் அண்ட் எனர்ஜி டிமாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்ஃப்ளேஷனுக்கு காரணம். அதனால் நம்ம யூஎஸில், அதாவது அவங்க கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ரிசர்வ்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ்ஸ், இந்த சேல் ஆயில்லாம் சொல்கிறோம்ல, மலைகளுக்கு அடியில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் ட்ரில் பண்ணி எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுவுமே எமர்ஜென்சி ஆர்டராக போட்டிருக்காருங்க. இது 2 எமர்ஜென்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஃபஸ்ட் டேயே பதவியேற்ற உடனேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து 200 உத்தரவுகள் அக்ரஸிவாக பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 200 ஆர்டர் திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் எக்கனாமிக் ரிலேட்டடாக, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக என்ன மாதிரி இம்பேக்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வாலட்டைலாக இருந்து அதுக்கப்புறம் செட்டில் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த எனர்ஜி ரிலேட்டடாக அவர் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, ஆயில் இம்போர்ட், க்ரூட் ஆயில் விலை பார்த்தீங்கன்னா இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, டொமஸ்டிக்காக அவங்க நாட்டிலே இருக்கிற அந்த ஆயிலையும் கேஸையும் ட்ரில் பண்ணி எடு, அதிலிருந்து நம்ம நாட்டுக்கு தேவையான அந்த ஆயிலை எனர்ஜி நீடை நம்ம மீட் பண்ணுவோம், அதனால் இன்ஃப்ளேஷனை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசிஸில் அவர் போகிறாருங்க. ஈவிக்கு அகென்ஸ்டாக பேசுகிற மாதிரி தெரியுது. அதாவது என்னென்னா, ஈவி வெஹிக்கிள்ஸ்லாம் மேண்டேட் கிடையாது, அந்த சைடில் போகணும்னு அவசியம் கிடையாது. பீப்புள் ஆர் ஃப்ரீ டு சூஸ் தேர் வெஹிக்கிள். அவங்களுக்கு பெட்ரோல் வேணும்னா பெட்ரோலில் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த க்ரீன் ரிலேட்டடாக அந்த க்ரீன் எனர்ஜி பேஸ்டு அந்த பாலிசியிலேருந்து பின்வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஓத்துலேருந்து நமக்கு, அதாவது என்னென்னா, அவர் பதவியேற்ற விழாவில் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார்ல பாலிசி, அந்த பாலிசியிலேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ அவங்க டொமஸ்டிக்காக அவங்க சேலாயில் நிறையா ட்ரில் பண்ண போகிறாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள்ஸுக்கு அவ்வளோ தூரம் அவங்க சப்ரஸ் பண்ணல, புரியுதுங்களா? அதை திருப்பி ஊக்குவிக்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஈவி வெஹிக்கிள்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸை குறைக்கலை. பட் ஈவி வெஹிக்கிள் வேணும்னா வாங்கிக்கலாம், ஆனால் பெட்ரோல் வெஹிக்கிளும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாலிசியில் போடுறாரு, புரியுதுங்களா? ஈவி வெஹிக்கிள் மேண்டேட்டரி கிடையாது. நம்மளுடைய
கோல் வந்து இவி பேஸ்டாக வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட டிலே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்க நாட்டில் வந்து எனர்ஜிக்கான இன்ஃப்ளேஷன் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த எனர்ஜி மூலமாக அவங்க நாட்டில் இருக்கிற இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு அவங்க நாட்டில் இருக்கிற டொமஸ்டிக் ஆயில் அண்ட் கேஸை வந்து ட்ரில் பண்ணி எடுத்து சீப்பான விலைக்கு கொடு, அது மூலமாக இன்ஃப்ளேஷன் குறையும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த இவி அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு பாலிசியாகவே வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னா ஈவியை வந்து வெஹிக்கிள் வந்து மேண்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த க்ரீன் எனர்ஜி பாலிசி வச்சுருந்தாங்க. அது வந்து மேண்டேட்ரி கிடையாது, அதை ரிவோக் பண்ணிவிட்டு இப்போ பீப்புள் வந்து எந்த வெஹிக்கிள் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோல் வேணும்னா பெட்ரோல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அந்த டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறாருங்க. ஆனால் இந்த பெட்ரோல் வெஹிக்கிளுக்குமே வந்து அந்த க்ரீன் கேஸ், அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த கார்பன் மோனாக்சைடு, அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த கட் பண்ணணும். அந்த நாம்ஸ்லாம் இருக்குது. நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு நம்ம வந்து எப்படி இப்போ BS 6 அந்த மாதிரி வரோம்ல, அந்த நாம்ஸ்லாம் வந்து 2027க்குள்ளே பண்ணணும். அந்த மாதிரி வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாருங்க. ஸோ குயிக்கான பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு டொமஸ்டிக் ஆயில், ஸோ க்ரூட் ஆயிலோடைய விலை குறையலாம், அல்லது அவங்க நாட்டில் வந்து இது எனர்ஜி தான் இன்ஃப்ளேஷனுடைய கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னா அவங்களுடைய இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு அவர் பாலிசி டெசிஷன் எடுத்துருக்கிறாரு அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, டேரிஃப் போட்டாருங்க. அதாவது என்னென்னா சைனாவுக்கு வந்து 60%, மெக்சிகோ கனடாவுக்கெல்லாம் வந்து 25%, 10% வந்து குளோபல் இம்போர்ட்ஸ். அப்போ இந்தியாவுக்கும் வந்து 10%. புரிஞ்சுக்கிறதுங்களா? சூப்பராக போட்டார் பாருங்க. சொன்னதை அப்படியே பண்ணிட்டார். ட்ரம்ப் ஹஸ் ப்ரொபோஸ்ட் டேரிஃப் ஆஃப் 10% on global imports, 60% on Chinese goods and 25% on Canadian and Mexican products, arguing these measures could spur US economic growth. இப்படி வர்ற காசுனால அவங்களுடைய எக்கானமிக் growth வந்து இந்த இம்போர்ட் டேரிஃப்னால நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறாருங்க. சூப்பர். அவங்க நாட்டுக்கு உலகத்திலேயே வந்து மேன்மேட் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த பனாமா கேனல், புரியுதுங்களா, பனாமா கால்வாயை வந்து யூஎஸ் தான் வந்து பில்ட் பண்ணாங்க. அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் வந்து அந்த பவரை வந்து அந்த சுப்பீரியாரிட்டியை வந்து காட்டுறதுக்காக வந்து ஒரு சிம்பிளாக வந்து அதை பில்டு பண்ணி அவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோலை விட்டுட்டு அந்த பனாமா கேனலை வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பனாமா கேனலை திருப்பி வந்து யூஎஸ் கண்ட்ரோலில் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை அப்படி அந்த கண்ட்ரோலில் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமான காசு வந்து அந்த டோலாகவே கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து உலக வர்த்தகத்துக்கு ஒரு முக்கியமான கால்வாய், புரியுதுங்களா? அட்லாண்டிக்கையும் பசிபிக் அந்த கடல், அந்த ஓஷன் ரெண்டையுமே வந்து பெருங்கடல்களையும் அந்த உலக வர்த்தகம் ஷிப்பு மூலமாக வந்து போகிற அந்த குட்ஸ் எல்லாமே வந்து இந்த பனாமா கால்வாய் வழியாக தான் போகணும். அதுலேருந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இந்த டோல் ஃபீயாகவே வந்து இவங்க கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யூஎஸ் இல்லை, இப்போதைக்கு யூஎஸ்ட இல்லை அப்படின்னு தான் என்னுடைய புரிதல், புரியுதுங்களா? டேக் பேக் பனாமா கேனல்னால் அப்போ அந்த ரெவன்யூலாம் அவங்களுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி தெரில. அப்படி வந்துச்சுன்னா வந்து நல்ல டீலு தான் யூஎஸுக்கு. அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி போகும்னு தெரிலங்க. சரிங்களா? இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட்டாக எனக்கு தெரியலை. பட் தொடர்ந்து வந்து நம்ம பேசுவோம். கிளாரிட்டி வந்து எவால்வாக நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. நன்றி. பதவி ஏற்றுட்டாரு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவென்ட் முடிஞ்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் லீவுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறாங்களா குறைக்கலையா அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, இந்த குவார்ட்டர்லி இல்லை, புரியுதுங்களா? அடுத்த ஏப்ரலில் வந்து அதுதான் வந்து நமக்கு அடுத்த மேஜர் ஈவெண்ட்டுங்க. நன்றி, வணக்கம்.